வேதார்த்த சங்கரத்தினுடைய ஆரம்பத்துல சுவாமியை சாதிக்கிறார். அவனவனுடைய ஆசிரம வர்ண கர்மத்தை விட்டுடவே கூடாது. அது பெண்களா இருந்தா தங்களை செய்யணும், ஆண்கள் தங்களை செய்யணும். பிராமணன் தனது, வைசன் தனது, கத்திரியன் தனது, அவாவாந்த அவசியம் செய்யணும் இல்லையோ, அதை செய்யணுங்கிறதான் இங்கிருந்து கொண்டு சுவாமி காட்டினார். தினமும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து போய் குளத்துல நீராடுறதுல இருந்து அன்றாட அனைத்து கைகட்டங்களையும் பகவத் ஆராதனமாகவே இங்கு செய்து வந்தார். நாங்க நமக்கும் இந்த இடத்தை பார்க்கறது எல்லாம் அப்படித்தான் அனுஷ்டாதாவாக இருக்க வேண்டும். அனுஷ்டானங்கள் ஒண்ணும், ஆச்சாரங்கள் ஒண்ணும், அலங்காரங்கள் ஒண்ணும். ஆச்சாரம் அலங்காரம் ரெண்டு அந்த நாள்ல இருந்தது. அது ஆச்சாரம் நிறைய இருந்தது, அலங்காரம் குறைச்சலா இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அலங்காரம் கூட போயிடுத்து, ஆச்சாரம் குறைஞ்சு போயிடுச்சு. அலங்காரம் கூட போனதுக்காக எந்த நல்லதும் நடந்துடாது, இருந்தா சரி இல்லைன்னா இல்லை. ஆனா ஆச்சாரம் குறைஞ்சதுன்னு வச்சுங்க, அகரணே பிரத்யவாயம்னு சொல்லுவார்கள். செய்யாத போது கண்டிப்பா பாபம் வந்து மூடுகிறது. இந்த இடத்த பார்க்கறச்செல்லாம் ஆச்சார பிரபவோ தர்மா, தர்மஸ்ய பிரபு அச்சுதான்னு புரியணும். ஆச்சாரம் இருந்தால்தான் தர்மம், தர்மத்துக்கு பிரபு அச்சுதன். அந்த அச்சுதன் தான் ரெண்டு பெருமாளா இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார்கள். இங்க வரக்கூடிய பாக்கியமும் பெற்றோம். கிஞ்சித்காரன் டிரஸ்ட் மூலமாக வெவ்வேறு இடத்தில் ராமானுஜருடைய சகஸ்திராப்தி கொண்டாடி கொண்டு வந்தோம். அதுல மேற்கோட்டைக்கு ஒரு நாளாவது வந்து இங்கிருந்து பெருமாள் தாயார் ராமானுஜரை சேவிக்கணும், தொண்டனூர்ல அவர் இருந்த இடத்தை தரிசித்து விட்டு போகணும்ங்கிற ஆசை. அதற்காகத்தான் அறிவிப்பு செய்திருந்தோம். நீங்கள் எல்லாரும் வந்து விட்டீர்கள். இன்னைக்கு எல்லாரையும் சேவிச்சுட்டோம். திரும்ப போனா சாயங்காலம் ஒரு விசேஷ புறப்பாடு ராமானுஜருக்கு நடக்க